ஒரு மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேங்க. இந்த தேங்காவினுடைய அடிபாகம் வந்து ப்ரவுன் கலரில் அந்த ஓடு இருக்குது இல்லைங்களா, அது இல்லாமல் வெள்ளையாக இருக்கிற பகுதி மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக வந்து அதை துருவலாக துருவி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நல்லா கெட்டி பால், தண்ணி கலக்காமல் கெட்டியாக இருக்கக்கூடிய பால் வந்து காய்ச்சினது 1 டம்ளர் அளவுக்கு வந்து நான் சேர்த்திருக்கேன். அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இருக்குது இல்லைங்களா, அதுவும் சேர்த்து நல்லா வந்து கரண்டியில் கலக்கிக்கலாம். இது சூடாக இருக்கிறப்பவே பால் பவுட்ரு வந்து 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். 10 ரூபா பேக்கெட்டு கடைகளில் கிடைக்கிது பால் பவுட்ரு. அந்த பேக்கெட் வந்து 3 பால் பவுட்ரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடயே அந்த பால் பவுடரும் கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த விஸ்கு வச்சு நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமாக நம்ம தேங்காய் வந்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில், அதையும் வந்து இது கூட சேர்த்திக்கலாம். எல்லாம் வந்து நல்லா சேர்க்குற அளவுக்கு வந்து நல்லா அந்த விஸ்கில் கரைச்சிக்கோங்க. சர்க்கரை வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். பால் சூடாக இருக்கிறதுனால சர்க்கரை வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே கரைஞ்சி போயிடும். இப்போ எல்லாம் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமாக நீங்கள் ஒரு சின்ன டம்ளர் அல்லது ஒரு கிண்ணம் எது அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் வந்து இப்போ நம்ம வந்து இதை ஐஸ்கிரீமாக தான் செய்ய போகிறோம். வேறு எதுவுமே மிக்சிங் கிடையாது. பால், சர்க்கரை, இந்த பால் பவுட்ரு, இந்த தேங்காய் அவ்வளோதான் சேர்த்திருக்கோம். இப்போ வந்து நான் இந்த சின்ன டம்ளர் வந்து அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். சின்ன டம்ளர் கொஞ்சம் பெரிய டம்ளர் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கக்கூடிய அந்த பாலெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றுறப்பவே பாருங்கள் நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து நம்ம ஊற்றுனதுக்கப்புறமாக உங்கள்கிட்ட வந்து பாதாம், பிஸ்தா, டூட்டி ஃப்ரூட்டி எண்ணெய் இருக்கோ அதை வந்து நீங்கள் சைடில் எல்லாம் அப்படி தூவி விட்டுக்கலாம். நான் மேலாப்பில் ஒரு 3 டம்ளரில் மட்டும் கொஞ்சமாக பிஸ்தா நான் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது வந்து அலுமினியம் ஃபாயில் சீட்னு சொல்லி விற்பாங்க. அதை வந்து போட்டு கவர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் உள்ளே இறங்காமல் ஐஸ்கிரீம் வந்து நல்லா வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்து இதை கவர் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஐஸ்கிரீம் குச்சி வைக்கிறோன்னா சின்னதாக கத்தியில் ஹோல்ஸ் போட்டு ஐஸ்கிரீம் குச்சியை குத்தி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து இது கூலிங்கில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க. ஃப்ரீசரில் ஐஸ் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா, ஐஸ் க்யூப்ஸு, அந்த இடத்துல ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் வந்து இருக்கட்டுங்க. நான் வந்து நைட்டு வச்சேன், அடுத்த நாள் காலையில் தான் எடுத்தேன். பாருங்கள், எடுத்து பார்க்குறப்போ அப்படியே சூப்பராக இருக்குது. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்த இந்த ஐஸ் டம்ளரை வந்து அதில் இறக்கிட்டோன்னா 2 நிமிஷத்தில் வந்து அப்படியே தனியாக எடுக்க வருங்க. குச்சி ஐஸு, பால் ஐஸு, தேங்காய் ஐஸு, சேமியா ஐஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த ஃபீலிங் வந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதுலேயே வந்து பெரிய டம்ளரில் வந்து நான் செஞ்சது வந்து அப்படியே வந்து தனியாக எடுத்து கத்தியில் வந்து ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொக்கோ எசன்ஸ் வந்து ஊற்றியிருந்தேன். ரெண்டுமே அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.